வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போறோம். ஏப்ரல் மாதத்துல காலபுருஷனுக்கு ஒவ்வொரு ராசியிலையும் இருக்கக்கூடிய கிரகங்களை பற்றி நம்ம முதல்ல பார்க்கலாம். காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல ரிஷப ராசியில குரு பகவான், 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், காலபுருஷனுக்கு 6ஆம் இடமான அந்த கன்னி ராசியில கேது பகவான், காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த மீன ராசியில சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, சனி, இந்த 5 கிரகங்களும் ஒரே இடத்துல, அதுவும் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த விரய ஸ்தானத்துல இந்த ஏப்ரல் மாதத்துல சேர்க்கை பெற்று இருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்துல 2 கிரகங்கள் மட்டுமே பெயர்ச்சி ஆகின்றன. என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, செவ்வாய் ஆகப்பட்டவர் காலபுருஷனுக்கு முதல் ராசியான அந்த ராசி அதிபதியே அந்த செவ்வாய் இந்த காலகட்டத்துல பெயர்ச்சி ஆகிறார். எப்படி ஆகிறார் அப்படின்னு பார்க்கும்போது நீச்சம் ஆகிறார், வலுவிழக்கிறார். இந்த காலபுருஷனுக்கு முதல் ராசிக்கு உண்டான அதிபதியே அங்க வலுவிழக்கிறார். இந்த கடக ராசியில பெயர்ச்சி ஆகிறார் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி. அடுத்து காலபுருஷனுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகப்பட்ட அந்த சிம்ம ராசிக்கு உண்டான அதிபதி அந்த சூரியன் ஆகப்பட்டவர் 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் மேஷ ராசியில பெயர்ச்சி ஆகிறார். இந்த ராசியில அந்த சூரியன் உச்சம் பெறுகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள். இந்த மாதத்துல இன்னொரு சிறப்பம்சம், 3 சிறப்பம்சங்கள் இருக்கு. என்னென்னலாம் பார்க்கும்போது, இந்த மாதத்துல சூரியன் உச்சம் பெற்று ஒரு கிரகமாகவும், அந்த ராசிக்கு உண்டான அதிபதி நீச்சமாகவும், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரே ராசியில 5 கிரகங்களின் சேர்க்கை பெற்றும், இந்த மாதிரியான பலவிதமான சிறப்பு அம்சங்கள் இந்த மாதத்துல ஏப்ரல் மாதத்துல இருக்கு. இன்னொரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு என்ன இருக்கு இந்த மாதத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்ப்ப கிரகங்களுக்கு நடுவுல எல்லா கிரகங்களும் மாட்டிட்டு இருக்குது. ஏன்னா சர்ப்ப கிரகங்களுக்கு நடுவுல எப்போதுமே சந்திரன் எப்போதுமே விடுபட்டு வந்துகிட்டே இருப்பார். ஆனா இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சந்திரனும் கரெக்டா மேஷ ராசியில இருக்கிறார். அதனால எல்லா கிரகங்களும், சந்திரன்ல இருந்து எல்லா கிரகங்களும் சனி வரைக்கும் எல்லா கிரகங்களும் அந்த சர்ப்ப கிரகங்களுக்கு நடுவுல தான் இருக்கு. இதனால இந்த மாதத்துல அந்த சர்ப்ப கிரகங்களின் ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும். இன்னைக்கு முதல்ல நம்ம மேஷ ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியா இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல எல்லாமே விரயஸ்தானத்துலதான் இருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதியே முதல்ல அங்க நீச்சமாகிறார். எந்த இடத்துல நீச்சமாகிறார்? 4ஆம் இடமான அந்த சுகஸ்தானத்துல நீச்சமாகிறார். இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கிறீங்க, திட்டமிடுதல் நிறைய இருக்கு, நிறைய செய்யணும், நிறைய வீடு வாங்கணும், அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி, அசெட், இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரியான பல்வேறு துறைகளை நோக்கி உங்களுடைய பயணம் இருந்தாலும் இந்த காலகட்டம் வெகுவாக, அதாவது மிக விரைவாக செல்லாமல் மிகவும் ஒரு ஸ்லோ டவுன் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. எது எடுத்தாலும் கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்க போகுது. என்னதான் நீங்க வேலை பார்த்து நல்ல வேலை பார்த்து ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணா கூட அதுல ஒரு சின்னதா குறை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தருணமும் இந்த ஏப்ரல் மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. தொழில்ல உங்களுடைய தொழிலுக்காக நிறைய ஒரு பிரயத்தனங்களை போட்டு அந்த பிரயத்தனத்திற்காக ஒரு அவுட்கம் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அந்த அவுட்கம்லயும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபெயிலியர்ஸ் இந்த ஏப்ரல் மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு காத்துட்டு இருக்கு. இதனால நீங்க ரொம்ப மன விரக்தி அடைய வேண்டாம். ஏன்னா உங்களுடைய காலபுருஷனுக்கு முதல் ராசியே நீங்க தான். இந்த முதல் ராசியில இந்த ஏப்ரல் மாதம் இந்த ஆண்டு கொஞ்சம் உங்களுக்கு ஒரு வலுவிழந்து இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதனால நிறைய ஒரு திட்டமிடுதல் வச்சிருக்கிறீங்க, ஒரு புதிதாக தொழில் முயற்சி செய்யணும் அப்படின்ற மாதிரியான முயற்சிகள், என்னென்ன புது முயற்சிகள்லாம் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே மெதுவா நகர்த்தி கொண்டு செல்லுங்கள். ஏன்னா இந்த ஒரு மாதம் மட்டும்தான் உங்களுக்கு மிக வலுவாக இருக்கும். அதுக்கப்புறம் அது எல்லாமே அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் உங்களுடைய ராசியில அந்த சூரியன் ஏப்ரல் 15க்கு மேல உச்சம் பெறதுனால மிக பெரிய அளவிலான உங்களுக்கு பதவி ப்ரமோஷன்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா இன்கம் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். யார் யாருக்கெல்லாம் இந்த ஏப்ரல், மே, ஜூன்ல உங்களுக்கு அந்த ப்ரமோஷன்ஸ் அரசாங்க துறையில காத்துட்டு இருக்கோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த ப்ரமோஷன்ஸ்ல உங்களுக்கு மன திருப்தி இருக்காது. அதுதான் அந்த ராசிக்கு உண்டான அதிபதி செவ்வாய் உங்களுக்கு
உங்களுக்கு கூறுகிறார். அந்த செவ்வாய் நீச்சமா இருக்கும்போது உங்களுக்கு உண்டான அந்த மன திருப்தி, நீங்க நினைச்சதுதான், நீங்க கேட்டதுதான் கிடைச்சிருக்கும். ஆனால் அதுல ஏதோ ஒரு சங்கடங்கள், அந்த துறையில இருக்கக்கூடிய சில டிஃபால்ட்டான பொசிஷன்ஸ் மீது உங்களுக்கு தேவையில்லாத அதிருப்திகள் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எவ்வளவோ உசரத்துக்கு போனாலும் அந்த உசரத்திலையும் ரொம்ப பெரிய அளவுக்கு நீங்க மன நிம்மதியை பெற முடியாததுதான் இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல குடும்பஸ்தானம் எப்படி இருக்கும் மேடம், நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்பஸ்தானத்துல பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது. வருகின்ற வருமானம் எல்லாமே விரயங்களாக மாறுவதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கு. உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி அங்க சுக்கிரன் விரயஸ்தானத்துல இருக்கிறாரு. குருவும் சுக்கிரனும் ஏற்கனவே நிறைய பதிவுல நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த பரிவர்த்தனை ஆகக்கூடிய இந்த டயத்துல வருமானத்திற்கு எந்த ஒரு விதமான ஒரு பங்கமும் இல்லாமல் வருமானம் பாட்டுக்கு நிம்மதியா வந்துட்டு இருக்கும். அந்த வருமானத்துல சின்ன சின்ன செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எந்தெந்த இடத்துல எல்லாம் செலவுகள் அதிகரிக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு மருத்துவத்துல செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன விஷயங்கள் இருந்தாலும் சரி, நீங்க ஒரு சின்ன ஒரு தலைவலி காய்ச்சல் அந்த மாதிரி போனா கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செலவுகளை, மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் இருக்க போது. அதே சமயத்துல நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சர்ப்ப கிரகங்களுக்கு இடையில தான் இந்த எல்லா கிரகங்களின் அமைப்பும் இருக்கிறதுனால, அதுவும் போக என்னென்ன பார்வை, கிரகங்களின் பார்வையும் பார்க்கும்போது எல்லா கிரகங்களும் சேர்ந்து கேதுவை பார்க்கறதுனால, சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, அடுத்து இந்த சனி, இந்த 5 கிரகங்களும் சேர்ந்து கேதுவை பார்க்கிறார். செவ்வாயும் கேதுவை பார்க்கிறார். குருவும் கேதுவை பார்க்கிறார். செவ்வாய் தான் அடுத்து 3ஆம் தேதியே மாறுறார். அதனால செவ்வாயை தவிர்த்து மீதி அனைத்து கிரகங்களும் அந்த கேதுவினுடைய பார்வையில இருக்கிறதுனால ஏறத்தாழ உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக செலவுகள் அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் மூலமாக செலவுகள் அதிகரிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, சட்ட வழக்குகள்ல இருந்து இந்த காலகட்டம் கொஞ்சம் செலவு பண்ணி நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு டைம். இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு கெடுவா இருக்கு, இந்த காலகட்டம் உங்களுக்கு தீர்ப்பை கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, கண்டிப்பா இந்த காலகட்டம் அதற்கு உண்டான செலவுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல இருக்க போது. இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு குழந்தைகள் மூலமாக இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு செலவுகள் காத்துட்டு இருக்கு. குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்புக்காகவோ, இல்ல கல்லூரி படிப்பிற்காகவோ, இல்ல வெளிநாட்டு படிப்பிற்காகவோ இந்த மாதிரியான குழந்தைகள் சம்பந்தப்பட்ட செலவுகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். குழந்தைகள்னால உங்களுக்கு அந்த பெரும் புகழ், அதாவது இந்த குழந்தை நல்லா படிச்சு முன்னேறி வருவான் அப்படின்ற ஒரு நிரந்தரமான ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக பாராட்டுகள் வந்து சேரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே, மேஷ ராசியிலேயே அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக வெளியில சமுதாயத்துல ஒரு நல்ல பெயரை அனுபவிப்பதற்கு உண்டான ஒரு நேரம். திருமணம் ஆகிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் விரய செலவுகளும், அடுத்து அந்த திருமணத்துல கொஞ்சம் கசப்புத்தன்மையும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் அந்த மீன ராசியில சுக்கிரனும் புதனும் மட்டும் ராகுவோடு சேர்ந்து இருந்தார். இப்போ பாத்தீங்கன்னா அந்த சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால, பாவ கிரகங்கள் 2 கிரகங்கள் ஆயிடுச்சு. அதனால அந்த சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால விரய செலவுகள் அந்த திருமணம் சம்பந்தமாக ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்கும். நிறைய விஷயங்கள்ல திட்டமிடுதல்ல கொஞ்சம் முயற்சிகள் இருந்தாலும் அந்த முயற்சி எல்லாமே ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டு பயணம் இந்த காலம் மிக அற்புதமாக செயல்படக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம். யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, வெளிநாட்டுல வேலைக்கு போகணும், அந்த மாதிரியான உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படிதான் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசா புத்தி, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சுயஜாதக பலன், இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.
வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம ஏப்ரல் மாத ராசி பலன்களை பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எந்த மாதிரியாக ஒரு உறுதுணையாக இருக்க போது, நீங்க என்னென்னலாம் மாற்றங்கள் செய்ய போறீங்க அப்படின்றதுதான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது, ராசியிலேயே கேது பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன், சனி, ராகு இந்த மாதிரியான 5 கிரகங்களின் சேர்க்கை. அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல குரு பகவான், 10ஆம் இடத்துல செவ்வாய். இதுதான் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு உண்டான இந்த மாதத்துல அந்த கிரகங்களின் அமைப்புகள். இந்த மாதத்துல கிரகங்களின் பெயர்ச்சிகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, செவ்வாய் பகவான் 3ஆம் தேதி ஏப்ரல் மாதம் உங்களுடைய 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்திற்கு கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி வர்றார், நீசமாகி வர்றார். அதாவது வலுவிழந்துதான் அந்த 11ஆம் இடத்திற்கு வர்றார் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. அடுத்து சூரியன் ஆகப்பட்டவர் உங்களுடைய 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்திற்கு உச்சம் பெற்று வர்றார். அந்த மேஷ ராசியில உச்சம் பெறுகிறார் அந்த சூரியன் ஆகப்பட்டவர் வரக்கூடிய அந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி. இந்த 2 கிரகங்களின் பெயர்ச்சிகள் மட்டும்தான் இந்த மாதத்துல இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு ராசியிலேயே அந்த கேது பகவான் இருக்கிறதுனால இந்த கேது பகவானை தான் எல்லா கிரகங்களும் பார்க்குது இந்த மாதத்துல. 7ஆம் இடத்துல இருந்து இந்த 5 கிரகங்கள், அடுத்து குருவும் பாக்குறாரு உங்களுடைய ராசியை. மாதத்தின் 2 நாள் மட்டும் அந்த செவ்வாய் பாக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் மாறிடுறாரு. ஆனாலும் மாறினா கூட எந்த விதமான ஒரு உபயோகம் இல்லாத ஒரு பயிற்சியாக தான் இந்த செவ்வாய் ஆகுறாரு. ஏன்னா நீசம் ஆகுறதுனால அந்த லாபத்துல பெருமளவு உங்களுக்கு பங்குகள் இருக்காது. அந்த வரக்கூடிய லாபம் எல்லாமே, மகிழ்ச்சிகள் எல்லாமே எங்கேயோ செலவாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த மாதத்துல நிறைய ஒரு எதிர்பார்ப்புகளை நோக்கி நீங்க பயணிச்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு பயம் கலந்த ஒரு எதிர்பார்ப்புகள். ஏன்னா மாதத்தின் முற்பகுதியிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால 1ஆம் தேதியே பாத்தீங்கன்னா சந்திரன் 8ல இருக்கிறாரு. மாதம் பிறக்கும் போதே நிறைய ஒரு ப்ரெஷரோடு தான் இருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு. அந்த ப்ரெஷர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விதமான ஒரு பயத்துல கொண்டு போய் விடும். எங்கடா ஏதாவது ஒரு தவறான நம்ம முடிவை எடுத்துருவோமோ, இந்த குடும்பமே நம்மளால அழிஞ்சு போயிடுமோ அப்படின்ற மாதிரியான அந்த குடும்பத்தை பற்றிய கவலைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மாதம் துவங்கும். அதனால ரொம்ப கவலைப்படாதீங்க. நீங்க எல்லாத்துக்குமே ஒரு அதாவது ஒரு ரொம்ப ரிலாக்ஸா கூலா ஹேண்டில் பண்ணுங்க சில விஷயங்களை. ஏன்னா இந்த ஒரு மாதம் மட்டும்தான், ஏப்ரல் மட்டும்தான் இந்த கேது பகவான் உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுக்க போறார். அடுத்து பாத்தீங்கன்னா மே மாதத்துல இருந்து அந்த கேதுவனுடைய பெயர்ச்சியும் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது இந்த கன்னி ராசி என்பர்கள். அதிகப்படியான ஒரு சந்தோஷத்தை மட்டுமே, சந்தோஷம்லாம் போச்சு மேடம், சந்தோஷத்தை இழந்தே நாங்க 2 வருடத்துக்கு மேல ஆச்சு, எங்களுக்குன்னு ஒரு நிம்மதி இருக்கணும் வாழ்க்கையில, வருமானம் சம்பாதிக்கிறோம் எல்லாமே வருது, ஆனா பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிம்மதி இல்லை. என்னுடைய குழந்தைகளை திருமணம் ஆகி கொடுத்தேன், அந்த குழந்தைகளும் நல்லபடியாக வாழல, அந்த குழந்தைகளும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு போராட்டத்துல பயணிச்சுட்டே இருக்கிறாங்க. அவ கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் சில விஷயங்களை நாங்க ரொம்ப எச்சரிக்கையோட செஞ்சோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை அவ்வளோ கஷ்டப்படும் போது, அந்த திருமணமாகி அந்த பந்தத்துல அந்த உறவுல, திருமண உறவுல மிகப்பெரிய ஒரு சிரமங்களுக்கு ஆளாகும் போது எங்களுடைய உயிரே போகக்கூடிய அளவிற்கு எங்களுடைய மனவேதனை இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கவலையே படாதீங்க, பொறுத்தது பொறுத்துட்டீங்க. இந்த மாசம் உங்களுக்கு அந்த 5 கிரகங்களின் சேர்க்கை அந்த 7ஆம் இடத்துல கலத்திரஸ்தானத்துல இருக்கிறதுனால அந்த திருமண உறவுல நீடிக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் ஒரு முக்கியமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். திருமணம் சம்பந்தமாக ஒரு முக்கியமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய தருணம். ஏன்னா உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதியும் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி அங்க 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்கிறார். அதனால இந்த குடும்பம் சம்பந்தமான சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. நிறைய மனவேதனைகள், அவமானங்கள், சில பேர்
கன்னிராசி அன்பர்கள் பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத கொடுமைகளை கூட அனுபவிச்சிருப்பீங்க. அதாவது கணவர் வழி உறவுகள் மூலமாக, அடுத்து பாத்தீங்கன்னா தான் பெற்றெடுத்த பெற்றோர்களே தன்னை இழிவாக பேசக்கூடிய அளவிற்கு சில தேவையில்லாத மன உளைச்சல்களோடு நடமாடிட்டு இருக்கிறீங்க கன்னிராசி பெண்கள். இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதத்திலிருந்து அந்த மிகப்பெரிய ஒரு ரிலீவ்ன்றது கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். உங்களுடைய 12ஆம் வீட்டு அதிபதி தான் 8ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. அதனால கவலைப்படாதீங்க. திடீர் யோகங்கள் திடீர் பண வரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. வெளிநாட்டு பயணத்துக்கு ஏதாவது முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு உண்டான ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. வெளிநாட்டுக்கு எஸ்கேப் ஆகி போகிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமாகவும் இருக்கும் இந்த காலகட்டம். அதனால வெளிநாட்டுக்கு போறது, குடும்பத்தை பிரிந்து போறது, இதெல்லாம் இருந்தது. மேடம் குடும்பத்தை பிரிஞ்சு போங்கன்னு சொல்றீங்க, அது என்ன மேடம் தவறா சொல்றீங்க அப்படின்னு கேட்க கூடாது. அதாவது குடும்ப நபர்களை விட்டு பிரிந்து வெளியூர்ல போய் வேலை செய்யறது, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சூழ்நிலை, வேலையின் சூழ்நிலை காரணமாக நீங்க அந்த மாதிரி பயணிப்பது, இதெல்லாமே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். எங்களுடைய கடன்கள், எங்களுடைய வேலையில இருக்கக்கூடிய இழப்புகள், தொந்தரவுகள் இது எல்லாமே சரியாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு தருணம் தான். கடன் பிரச்சனைகள்ல சிறிய அளவுக்கு உங்களுக்கு கேஸா இருக்கு, ஃபைலிங் அதாவது கம்ப்ளைண்டா இருக்கு, கோர்ட் வழக்குகளா இருக்கு அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு ஜூன் மாசத்துக்கு மேல ஆயிடும். இல்ல ஒரு ஓரலா இருக்கு அப்படின்னா நீங்க சொல்றதை கேட்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் அந்த கடனில் இருந்து இருக்கக்கூடிய அந்த கன்னிராசி என்பர்களுக்கு உண்டான ஒரு தொந்தரவுகள் இருக்கும். இதுல இருந்தெல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல இருக்க போகுது. இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் முயற்சிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதாவது பார்ட்னர்ஷிப் தொழில், திடீர்னு பாத்தீங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து நாங்க தொழில் அமைக்கலான் இருக்கிறோம், அது எங்களுக்கு சாதகமா இருக்குமா அப்படின்னு கேக்குறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா கன்னிராசி என்பர்கள் நிறைய ஒரு நண்பர்கள் பட்டாளத்தோடு தான் எப்போதுமே இருப்பீங்க. அதனால நண்பர்களோடு சேர்ந்து பயணிக்கலாமா நாங்க அப்படின்னு கேக்குறவங்க தாராளமாக பயணிக்கலாம். ஒரு 3 மாதத்துக்கு ரொம்ப கவனத்தோட இருங்க. தேவையில்லாத ஒரு செலவுகளை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலாகப்பட்டது ஒரு நல்ல ஒரு மேன்மையை அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஏப்ரல் மாதத்துல ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளை, வருமானங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், சுயஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் இவங்களுக்கு இருக்க போகுது அப்படின்றத இந்த மாதத்துல இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு முதல்ல இந்த மாதத்துல என்னென்ன கிரக அடைவுகள் இருக்கு, இந்த ரிஷப ராசி அன்பர்களின் அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். முதல்ல கிரக அடைவுகள் பார்க்கும்போது உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான், 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 5ஆம் இடத்துல கேது பகவான், உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகு, இந்த மாதிரியான 5 கிரகங்களின், புதனும் அங்கதான் இருக்கு, 5 கிரகங்களின் சேர்க்கை அந்த 11ஆம் இடத்துல. 12ஆம் இடத்துல மாதத்தின் முதல் நாள்ல அந்த சந்திரன் பயிற்சியாகி வர்றார். இந்த மாதிரியாக தான் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் நிறைய ஒரு மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. இந்த மாதத்துல 2 கிரகங்களின் பெயர்ச்சிகள் மட்டும்தான். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மாதத்தின் முற்பகுதியிலேயே, அதாவது ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதியிலேயே கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 3ஆம் இடத்திற்கு, உங்களுடைய ராசிக்கு உபஜய ஸ்தானமான அந்த 3ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். பயிற்சி ஆகக்கூடியவர் எந்த மாதிரியான பொசிஷன்ல இருக்காரு அப்படின்னு
பார்க்கும்போது நீச்சமா இருக்கிறார். அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா கடக ராசியில நீச்சம் பெற்று இருக்கிறார். அதனால வலுவிழக்கிறார். உங்களுடைய விரயஸ்தானாதிபதியே இந்த காலகட்டத்துல விரயஸ்தானாதிபதியும் களத்திர ஸ்தானாதிபதியும் இந்த காலகட்டத்துல ஏப்ரல் மாதத்துல வலுவிழக்கிறார். இதனால இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். அடுத்து இன்னொரு கிரகங்களின் பெயர்ச்சி என்னன்னு பார்க்கும்போது சூரியன் ஆகப்பட்டவர் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அந்த மேஷ ராசிக்கு பெயர்ச்சி வருகிறார். இந்த மேஷ ராசியில சூரியன் உச்சம் பெற்று வர்றார். இந்த உச்சம் பெறும்போது என்ன மாதிரியா இருக்கும்? ஏப்ரல் மாதம் சொல்லவே வேண்டாம், எல்லாருக்குமே தெரியும். அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கும். எப்படி வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கு அப்படின்ற போதுதான் அந்த சூரியன் உச்சம் ஆகுறதுனால இந்த ராசியில வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய 12ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெறார். அந்த 12ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய அந்த சூரியன் யாருன்னு பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதி, அதாவது சுகஸ்தானாதிபதி, மாத்ருஸ்தானாதிபதி அந்த 12ஆம் இடத்துல உச்சம் பெறார். அதனால நீங்க இந்த காலகட்டத்துல வீடு வாங்கக்கூடிய சில செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். விரைய செலவுகள் ரொம்ப தாம் தூம்னு நம்மளுடைய சமுதாயத்துல நம்ம தான் பெரிய அளவுல வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மேற்கண்ட பார்வையின் மூலமாக, அதாவது நல்ல ஒரு வசதி வாய்ப்போட இருக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையில இந்த மாதிரியான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நேரம். என்ன செஞ்சாலும் சரி உங்களால இந்த காலகட்டத்துல அந்த செலவை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இந்த காலகட்டம் நீங்க வீடு ரெனோவேஷனுக்கு எடுத்துக்கிட்டீங்க, உங்களுடைய பழைய வீடை புதுப்பிக்கணுமோ, இல்ல ஒரு இடத்துல அம்மா அப்பா வீடு இருக்கு, பெற்றோர்கள் வீடு இருக்கு, அதாவது பூர்வீக வீடு இருக்கு, அதை நம்ம ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா தாராளமாக அதை எடுக்கலாம். ஆனா எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே வரும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். ரெனோவேஷன் பண்ற இடத்துல எல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால நீங்க இந்த ரெனோவேஷன் ஒர்க்கு இல்ல வீடு கட்டுறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து திட்டமிட்டு இந்த காலகட்டத்துல செஞ்சீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏப்ரல் மாதத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்கும். இந்த ஏப்ரல் மாதத்துல இன்னொரு மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்ற போது இந்த காலகட்டத்துல சர்ப்ப கிரகங்களான அந்த ராகு கேதுகளின் பிடியில தான் எல்லா கிரகங்களுமே மாட்டிட்டு இருக்குது. இந்த மீன ராசியில 5 கிரகங்களின் சேர்க்கை, கேது இருக்கக்கூடிய இடத்துல இருந்து செவ்வாயும் குருவும் மாட்டிட்டு இருக்கிறார். இதனால இந்த சர்ப்ப கிரகங்கள் நடுவுல இந்த காலகட்டம் இருக்கிறதுனால மிக பெரிய அளவுல எல்லா தாக்கங்களும், அதாவது நமக்கு நன்மையே வந்தாலும் அந்த நன்மையில சிறு சிறு அந்த ஒரு பின்னடைவுகளை எல்லா ராசி என்பர்களுமே சந்திப்பீங்க. இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு ஏதாவது பின்னடைவுகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அந்த குடும்ப ஸ்தானாதிபதி முதல்ல உங்களுடைய ராசி அதிபதி பரிவர்த்தனை ஆகிறாரு. அதனால உங்களுக்கு உண்டான நன்மைகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் பண்ணாவிட்டாலும் உங்களுக்கு உண்டான நன்மைகள், நீங்க வர வேண்டிய பண காசு இது எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். அதுல விரைய செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பணம் வருது அப்படின்னு தெரிஞ்சாலே அதுக்கு பின்னாடியே நிறைய ஒரு செலவுகளை நீங்க ஆக்கிரமிச்சு வச்சிருப்பீங்க. அந்த மாதிரிதான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும். ஏன்னா கடந்த ஒரு வருடமாக நிறைய ஒரு இழப்புகளை சந்தித்ததுனால இப்பதான் ஒரு மார்ச் மாதத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அதுல இருந்து ரிலாக்ஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. திடீர் பண வரவுகளும் இந்த காலகட்டம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல எல்லா கிரகங்களும் உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதி, 5ஆம் வீட்டு அதிபதி, 6ஆம் வீட்டு அதிபதி, இப்படி எல்லா அமைப்புகளுமே அந்த 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் பண வரவுகள், திடீர் யோகங்களும், சில பேருக்கு வேலையே கிடைக்காம ஒரு 5 வருஷமா நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதம் அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக சில அமைப்புகள் நல்ல, அதாவது சர்ப்ப கிரகங்களின் நடுவுல இருந்தா கூட இந்த அமைப்புகள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்பத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு ஷிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன், அடுத்து பாத்தீங்கன்னா அது
அதனால ஒரு டெவலப்மெண்ட், குடும்பத்துல இருக்கிறவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பண வருமானம், இந்த மாதிரி எல்லாம் அமைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நீங்க கடந்த காலகட்டத்துல ஒரு சண்டை போட்டிருந்தாலும், குடும்பத்தின் நன்மைக்காக நீங்க சண்டை போட்டிருந்தாலும் பாத்தீங்கன்னா, இப்போ அதற்குண்டான ஒரு அமைப்புகள் ஒரு நல்ல விதமாக மாற்றம் பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும். கடந்த காலத்துல நீங்க கணவன் மனைவியிடையே சண்டை வந்திருக்கலாம். நான் மட்டும்தான் சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன், இதனால நம்ம சிக்கனமா செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சில வாக்குவாதங்கள், யதார்த்தமான ஒரு வாக்குவாதங்கள் போயிட்டு இருக்கலாம். அதே வாக்குவாதங்கள் இப்போ உங்க மனைவி உங்களுக்காக சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறுவதற்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது. அதாவது சும்மாவே இருக்கும்போது ஏதாவது ஒரு பணவரவுகள் வந்தா நமக்கு என்ன கசகவா செய்யுது, அதெல்லாம் கசக்கவே கசக்காது. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு குடும்பத்தின் மேன்மைக்காக அதிகப்படியான செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. வெளிநாட்டுல வேலை செய்கின்றவர்களுக்கு, வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்கிறவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு அமைப்பு. ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல அந்த சூரியன் உச்சம் பெறதுனால வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு டபுள் மடங்காக விரைவாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. விசா கேன்சலேஷன் ஆச்சுன்னா உடனே அது உங்களுக்கு அந்த விசா கேன்சலேஷன் எல்லாமே ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு டைம். அடுத்து விசாவே கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு அந்த விசாக்கு உண்டான அமைப்புகள் கூடி வருவதற்கு உண்டான ஒரு டைமா இருக்கும். வெளிநாட்டுல வேலை விசா எல்லாம் வச்சிருக்கேன், வெளிநாட்டுல வேலை கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு அதற்குண்டான ஒரு அமைப்பு கூடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. குரு பரிவர்த்தனை ஆகிறதுனால உங்க கையில பண புழக்கங்கள் அதிகமாகும். அந்த பண புழக்கங்களை ரொம்ப திட்டமிட்டு செலவு செய்யுங்க. தேவையில்லாத விரய செலவுகளுக்கு ஆளாக்காதீங்க. தொழில என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்த முடியுமோ அது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு வாங்க ரிஷபராசி என்பர்கள். அந்த தொழில இருக்கக்கூடிய மாற்றம் தான் இந்த காலகட்டத்தில இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த கட்டத்துல நீங்க என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் செய்றீங்களோ அது எல்லாமே இந்த ஒரு 1.5 வருடத்திற்கு உண்டான ஒரு மாற்று அமைப்புகளை இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு, அதாவது அரசாங்க உத்தியோகமா இருந்தாலும் சரி, வெளிநாட்டு வேலையில இருந்தாலும் சரி, இங்கேயே வெளியூர்ல வேலையில இந்தியாலே வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கு. ஏன்னா உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை அமைப்புகள் மூலமாக ஒரு நல்ல மாற்றங்கள் இந்த காலகட்டத்துல கிடைக்க போகுது. அதிகப்படியான வருமானத்துல ஒரு பதவி ப்ரமோஷன், இது எல்லாமே கூடி வருவதற்குண்டான ஒரு டைமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோசார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், சுயஜாதக பலன்கள் இதெல்லாம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போறோம். இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு, இந்த மிதுன ராசி என்பர்கள் நீங்க என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். முதல்ல மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல கிரக அடைவுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுல உங்களுடைய ராசியிலேயே அந்த செவ்வாய் பகவான், ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான், ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, சனி, 5 கிரகங்களின் சேர்க்கை 10ஆம் இடத்துல. அடுத்து 12ஆம் இடத்துல குரு பகவான். இதுதான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு உண்டான கிரக அடைவுகள். இந்த மாதத்துல வேற எந்த கிரகங்களுமே பெயர்ச்சி ஆகாதா அப்படின்னு கேக்குறீங்கன்னா, இந்த மாதத்துல 2 கிரகங்களின் பெயர்ச்சி மட்டும்தான். முதல்ல பாத்தீங்கன்னா ஏப்ரல் 3ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது குடும்பஸ்தானத்துக்கு அங்க கடக ராசியில செவ்வாய் பகவான் நீச்சம் பெற போறார். நீச்சம் ஆகிறார்னா வலுவிழக்கிறார். அங்க பெயர்ச்சி ஆனாலும் அவரால் எதுவுமே செய்ய முடியாது. வலுவிழக்கிறதுக்கு, நீச்சம் ஆகிறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான மதிப்பெண்கள் பாத்தீங்கன்னா ஒரு
95% தான். அங்க என்ன குடும்பத்துக்காக நீங்க சில வேலைகளை செய்தாலும் அந்த குடும்பத்துல இருந்து உங்களுக்கு எப்போதும் போல நல்ல பெயர் கிடைக்க போறது கிடையாது. குடும்பத்திற்காக சில பேர் உழைத்தாலும் கூட அந்த உழைப்பு எல்லாமே வீணா போகிறதுக்கு உண்டான ஒரு டயமாக தான் இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. அதே சமயத்துல 2வது கிரகம் என்ன பயிற்சி ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது சூரியனாகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார். எங்கிருந்து பயிற்சி ஆகிறார்? 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். அந்த 11ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெறார். சூப்பரா இருக்கிறார் இல்லையா? ஏப்ரல் மாதத்துல அந்த சூரியன் அந்த மேஷ ராசியில உச்சம் பெறாரு. இதனாலதான் வெயிலினுடைய தாக்கம்லாம் அதிகமா இருக்கு. அடுத்து அக்னி நட்சத்திரம் வந்துரும். இந்த மாதிரியாலாம் அந்த சூரியனை வைத்துதான் அந்த பஞ்சாங்கத்துல எல்லாமே கணிப்பாங்க. அதனால இந்த காலகட்டம் அந்த சூரியனுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால இது மிதுன ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு லாபமான அமைப்பு தான். ஏன்னா அவங்களுடைய லாபஸ்தானத்துல ஒரு கிரகம் உச்சம் பெறாரு. உச்சம் பெறும்போது எப்படி இருக்கும்? உங்களுடைய மகிழ்ச்சியும் உச்சமாகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இப்ப இந்த மிதுன ராசி என்பர்கள் ஏற்கனவே நிறைய ஒரு பிரச்சனைகள், ஏற்கனவே நிறைய ஒரு கடன் தொல்லைகள், அடுத்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 3 மாதங்களாக தேவையில்லாத பண நெருக்கடிகளை நீங்க சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. அந்த பண நெருக்கடிகள் மூலமாக எல்லார்கிட்டையும் ஒரு அவமானங்கள், உங்களுடைய கோபமான பேச்சுக்கள் மூலமாக தேவையில்லாத சண்டைகள், சச்சரவுகள், அந்த மாதிரியான வம்புகள், வழக்குகள் இதெல்லாமே இந்த மிதுனராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு 2 மாதத்திற்கு மேலாக ரன் ஆயிட்டு இருக்கும். ஏன் மேடம் எங்களுக்கு இந்த மாதிரியா அதிகப்படியா கோபம்? ஏன்னா மிதுனராசி என்பவர்களுக்கு கோபமே வராதுங்க. ரொம்ப சாந்த ஸ்வரூபியாக இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பீங்க. திடீர்னு இருந்தாப்புல எங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது? இதற்கு என்ன காரணம்? எங்களுடைய குணநலன்கள் மாறிட்டுதா இல்ல இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது உங்களுடைய ராசியிலேயே அந்த செவ்வாய் பகவான் சந்திரனும் செவ்வாயும் சேர்க்கை பெறும்போது இந்த மாதிரியான ஒரு கோபதாவங்கள், தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள், எதுக்கெடுத்தாலும் போய் சண்டைக்கு நிக்கிறது, எதுவா இருந்தாலும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரியாக இந்த மாதிரியான முரட்டுத்தனங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமா தான் இருந்திருக்கும். இது எல்லாமே இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு விலக போகுது. உங்களுடைய கோபங்கள்லாம் காணாம போகக்கூடிய ஒரு தருணம். எப்படி தீயில போட்டு பசுபமாக்குறோமோ அந்த மாதிரிதான் உங்களுடைய கோபங்கள் எதுவுமே வேலைக்கு ஆகாத ஒரு நேரமாக தான் இந்த ஏப்ரல் மாதத்துல இருக்க போகுது. இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பாவகத்திற்கு உரியவர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானாதிபதி, உங்களுடைய லாபஸ்தானாதிபதி. அந்த ருணரோக சத்ருஸ்தானாதிபதியாகப்பட்ட செவ்வாயும் லாபஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாயும் 2ஆம் இடத்துல நீச்சம் பெறார். அதனால கடன் வாங்கி இருக்கிறீங்க, கடனை அடைக்கணும்னு எவ்வளவோ நீங்க பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த ஏப்ரல் மாதத்திலயும் பிரயத்தனம் பண்ண போறீங்க. அதனால உங்களுக்கு எந்த விதமான ஒரு வருமானமும்ன்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். பெரிய அளவுக்கு வருமானம் வராது. அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அந்த வருமானம்ன்றது இந்த காலகட்டத்துல பெருசா இருக்காது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. அப்ப நம்ம கடன் கொடுக்க வேண்டியவங்களுக்கு என்ன மேடம் சொல்றது? நீங்க பதில் சொல்றீங்களா? நாங்க தான் பதில் சொல்லணும் அப்படின்னு கேக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த கடன் கொடுக்கக்கூடியவர்களுக்கு நீங்க இந்த காலகட்டத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மினிமம் ஒரு 1000 ரூபாய் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்களுக்கு நீங்க அந்த 1000 ரூபாயை பே பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு உண்டான ஒரு வருமானங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள்ல உயர்வதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சூரியனாகப்பட்டவர் 11ஆம் இடத்துல உச்சமாகிறார். அதனால நீங்க எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே பெருமளவு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. எந்த இடத்துல என்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ, வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, தொழில்ல நிறைய ஒரு வேதனைகள், இழப்புகள், பொருள் செலவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எங்களுக்கு தொழிலாளர்களே தங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான முயற்சிகள் எல்லாம் எடுங்க. கண்டிப்பா அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்கும். நல்ல அதன் மூலமாக தொழில்ல பல மடங்கு லாபத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பாகவும் தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய 4ஆம் இடத்துல எப்போதும் போல கேது பகவான், இந்த கேது பகவானினுடைய பிடியில தான் இப்ப எல்லா கிரகங்களுமே மாட்டிட்டு இருக்குதுங்க இந்த மாதத்துல. அதனால எல்லாத்துலயுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே சமயம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் வரக்கூடிய ஒரு டைமாகவும் தான் இருக்கு. எதை எடுத்தாலும் ஏதாவது ஒரு தடை இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்?
இந்த மாதத்துல சங்கடகர சதுர்த்தி வழிபாடு எல்லாருமே பண்ணிடுவாங்க மிதுன ராசி என்பர்கள். ஏன்னா உங்களுடைய சுகஸ்தானத்திலேயே அவர் இருக்கிறதுனால, அந்த கேது பகவான் இருக்கிறதுனால சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா அந்த தடைகளும் நீங்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் பலவீனங்களும் கடந்த 2 மாதங்களாக மூட்டு வலி, அடுத்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நெஞ்சு வலி பிரச்சனை, கேஸ்ட்ரிக் அலர்ஜி வந்துகிட்டே இருக்கு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கடந்த 2 மாதங்களாக. அது எல்லாமே அந்த கேது பகவான் வெளியில போறதுக்கு முன்னாடி, உங்களுடைய ராசியில இருந்து அந்த 4ஆம் இடத்துல இருந்து வெளியில போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அதற்கு உண்டான ஒரு வேலைகளை செஞ்சுட்டே இருப்பாரு. அதனால இந்த மாதிரியான மருத்துவ செலவுகள் திடீர்னு பாத்தீங்கன்னா தலைவலி, தலை சுற்றல் இந்த மாதிரியான வியாதிகள்லாம் வர்றதுக்கு அதிகப்படியாக இந்த மாதத்துல உங்களுக்கு இருந்திருக்கும். கடந்த 2 மாதமாவே பாத்தீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனைகள் அதிகப்படியாக இருக்கு. ஆனாலும் அந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல இந்த மாதிரியான உடல் பலவீனங்கள்ன்றது எங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே வருது. திடீர்னு பாத்தீங்கன்னா தலை சுத்துது, திடீர்னு பாத்தீங்கன்னா வயிறு வலி ஜாஸ்தியா இருக்கு, திடீர்னு பாத்தீங்கன்னா எங்கேயோ நரம்பு பிடிச்சு இழுக்கிற மாதிரியே இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் உங்களுடைய உடல் நலன்ல மிகப்பெரிய அளவு பாதிப்பை இந்த கேது பகவான் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அது எல்லாமே மீளக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கு. அதனால அந்த உடல் பலவீனங்கள் அந்த மருத்துவ செலவுகளின் பேரில் குறைவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. உங்களுடைய 10ஆம் இடத்துல 5 கிரகங்கள் சொல்லவே வேண்டாம். 10ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகம் கேட்போம். ஆனா இந்த 10ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொட்டி வரப்போகுது. ஆனா அந்த வாய்ப்புகள் மூலமாகவும் சில ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளும் வரும். சில பேருக்கு நிறைய இல்லீகல் கான்டாக்ட்ஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு, அடுத்து அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுக்கறதுக்கும் உண்டான ஒரு டைமா இருக்கும். யாரெல்லாம் சாதாரண வேலை, சாதாரண உத்தியோகம், சாதாரண தொழில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு, பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு, அடுத்து சினியில இருக்கிறவங்க, மீடியால இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரபலங்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுப்பதற்கு உண்டான ஒரு டைமா இருக்கும். ஏன்னா இந்த கேதுவனுடைய பார்வை பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் இந்த கேதுவை பார்க்கிறாரு. இந்த 7ஆம் இடத்துல இருந்து அந்த மீன ராசியில இருந்து கன்னி ராசியில இருக்கக்கூடிய அந்த கேதுவை இந்த 5 கிரகங்களும் பார்க்குது. செவ்வாயாகப்பட்டவர் பார்க்கிறார், அடுத்து குருவாகப்பட்டவர் பார்க்கிறார். இந்த மாதிரியாக எல்லா கிரகங்களும் கேதுவை பார்க்கறதுனால இந்த ஏப்ரல் மாதத்துல பெரிய பெரிய அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், பிரபலங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுப்பதற்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்கும். தேவையில்லாம ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் மாட்டிப்பீங்க. அந்த பிரச்சனையில இருந்து விடுபடக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான். பட் அது ஒரு 3 மாசத்துக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை, அசிங்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. 12ஆம் இடத்துல குரு பகவான் பரிவர்த்தனை ஆகி இருக்கிறதுனால வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டுல உங்களுக்கு அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு உண்டான அமைப்புகள் எல்லாமே இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு. அதனால வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம ஏப்ரல் மாத ராசி பலன்கள் பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக அடைவுகள் பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான், ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகுன்ற 5 கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்கு. ராசிக்கு 10ஆம் இடத்துல அந்த குரு பகவான், 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். இதுதான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டான கிரக அடைவுகள். இந்த மாதத்துல 2 கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கு. அதாவது செவ்வாயாகப்பட்டவர் 3ஆம் தேதி ஏப்ரல் மாதம் அந்த 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடமான கடக ராசிக்கு பயிற்சியாகி வர்றார். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு கடக ராசியில செவ்வாய் நீச்சம் பெறார். அடுத்து உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் ஆகப்பட்டவர்
8ஆம் இடத்துல இருந்து விலகி 9ஆம் இடமான அந்த பாக்கியஸ்தானத்திற்கு 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் பயிற்சியாகி பயிற்சி ஆகி வரக்கூடிய அந்த சூரியன் அந்த மேஷ ராசியில உச்சம் பெறார். இது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு 40% நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதத்துல உங்களுக்கு எந்த மாதிரி அளவுக்கு மார்க் போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 40% உங்களுக்கு அந்த ஜஸ்ட் பாஸ் ஆகக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே 8ஆம் இடத்துல கூடி இருந்து கும்மி அடிக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம். அதுல உங்களுக்கு அந்த சூரியன் ஆகப்பட்ட உங்களுடைய ராசி அதிபதியே அந்த 15 நாள் விடுதலையாகி வெளியில வர்றாரு. அதனால உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன்ன்றது இந்த சூரியன் மூலமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய பிரச்சனையில சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த மாதத்தின் பிற்பகுதியில கொஞ்சம் வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அப்படியே முழுவதுமா வந்துருவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கொஞ்சம் ஒரு மனசு ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் உங்களை நீங்களே ஒரு திருப்திப்படுத்திக்க கூடிய ஒரு தருணம் தான் இந்த சூரியன் விலகி வரக்கூடிய ஒரு தருணம். அடுத்து இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு டிராபேக் என்ன அப்படின்ற போது அந்த 8ஆம் இடத்துல இருந்து அனைத்து கிரகங்களும் இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேதுவை பார்க்குது. இதுதான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு உண்டான இந்த ஏப்ரல் மாதத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிராபேக். அதுதான் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம், குடும்பத்திற்காக சில செலவுகளை செய்யக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவானும் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த குருவும் சேர்ந்து பாக்குறாரு. அதனால இவ்வளோ கிரகங்களின் வலிமையை அந்த குரு அங்கிருந்து பார்த்து அதற்குண்டான நிவர்த்தியை கொடுக்கணும். நிறைய பிரஷர் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய சண்டை சச்சரவுகள் வரும். இதெல்லாம் தாங்கி வெளியில வரக்கூடியவர்கள் தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் ஏப்ரல் மாதத்துல. மேடம் நாங்க இதுக்கு முன்னாடியே நிறைய அனுபவிச்சிட்டோமே, இன்னமே எங்களுக்கு என்ன அனுபவிக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா புதுசா ஏதாவது ஒரு லெசன் இருக்கும். அந்த வாழ்க்கை பாடத்துல நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய பேஜ் பை பேஜா வந்துகிட்டே இருக்கு. அந்த பேஜ்ல நம்ம இன்னும் எந்த பேஜை பார்க்காம இருக்கோம்ன்றது நமக்கு தெரியவே தெரியாது. அதனால புதிதான சில பாடங்கள், சில அனுபவங்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் நீங்க என்னென்னலாம் பண்ணணும், இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நம்ம பலன்கள் சொல்லும் போது ஒரு டிஃப்ரெண்டான முறையில நீங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது சொல்லிடுறேன். இதுல நீங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய முயற்சிகளை செய்யுங்க, வேலை வாய்ப்புகளை தேடுங்க. நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாம எங்களுக்கு இனிமே வேலையே கிடைக்காது, நாங்க இனிமே எங்க போனாலும் எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்காது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல அப்படியே போய் ஒரு வாழ்க்கையில எதுவுமே இனிமே செய்யக்கூடாது அப்படின்ற ஸ்டேஜ்ல போய் இருக்கிறீங்க. அவர்கள் எல்லோருமே கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல அந்த எல்லா கிரகங்களும் இருக்கிறதுனால திடீர் முயற்சிகள், திடீர் யோகங்கள், திடீர் நன்மைகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த வேலையெல்லாம் நடக்காதுன்னு நம்ம நினைச்சோமோ அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால சில முயற்சிகளை இடைவிடாம செஞ்சுக்கிட்டே வாங்க. அதிகப்படியான தெய்வ பிரார்த்தனைகளை செய்யுங்க. இதில் ரெண்டையுமே செஞ்சுக்கிட்டீங்கன்னாலே போறோம். இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தை நம்ம மிக சுலபமாக கடக்கிறதுக்கு உண்டான ஒரு டைமா தான் இருக்கும். ஏன்னா இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நெருக்கடிகள் எங்கெங்க இருந்தெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய குடும்பஸ்தானத்துல இருந்து நெருக்கடிகள் வருது, கடனுடைய பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். நீங்க தெரியாம வீட்டுக்கு தெரியாம கடன் வாங்கி இருப்பீங்க, அது இன்னைக்கு நேரத்துக்கு அப்படியே வெட்ட வெளிச்சமாக ஆக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். திடீர்னு ஏதாவது தவறு செஞ்சிருப்பீங்க. இளமை பருவத்துல இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி நண்பர்கள் பாத்தீங்கன்னா ஏதாவது வயது கோளாறு மூலமாக ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருப்பீங்க. இன்னைக்கு நேரத்துக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல நீங்க தேவையில்லாம அந்த தவறுகள் மூலமாக கெட்ட பெயர்கள் வாங்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். அவமானங்கள் திடீர்னு அசிங்கப்படும் போது நமக்கே ஒரு மாதிரியாக அந்த மனசு வலிக்கும். என்னடா இது, இத்தனை நாள்
நாள் நல்லா தானே இருந்தோம், இது ஏதாவது தப்பா ஆகாதுன்னு நினைச்சோம், கடைசி நேரத்துல இது தப்பா ஆயிடுச்சு அப்படின்ற நினைக்கக்கூடிய அளவிற்கு அவமானங்கள், அசிங்கங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு. அதனால கூடுமான வரைக்கும் நீங்க மிகப்பெரிய அளவுல எந்த விதமான அந்த தேவையில்லாத சகவாசங்கள், தேவையில்லாத நட்புகள், தேவையில்லாத உறவுகள் மீது இருக்கக்கூடிய நாட்டத்தை விட்டு வெளியில வாங்க. வந்துட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சில சச்சரவுகள் குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தைகளே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நிதானத்தை இழந்துரும். இந்த சிம்மராசி என்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய ஒரு தருணம். வடிவேல் காமெடி மாதிரி வாடா வாடான்னு கூப்பிடுவாங்க எல்லாரும். நீங்க அப்படியே அமைதியா குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி இந்த ஏப்ரல் மாதத்துல சிம்மராசி என்பர்கள் இருந்தா போதும். இருந்துட்டீங்கன்னா எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் வராமல் இருக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன் மேடம் எல்லாமே பயமுறுத்துறீங்க, ஒரே சண்டை சச்சரவு அடித்தடி அந்த மாதிரியே சொல்றீங்களே, ஏன் மேடம் அந்த அளவுக்கு மோசமா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகங்களாக, அதுவும் சர்ப்ப கிரகங்களுக்கு நடுவுல எல்லா கிரகங்களும் இருந்தாலும் கூட அந்த சர்ப்ப கிரகங்கள் தான் வேலை செய்யும். சர்ப்ப கிரகங்கள் என்னத்தெல்லாம் கொடுக்கும்? உங்களுக்கு அவமானத்தை கொடுக்கும், அசிங்கத்தை கொடுக்கும், தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை கொடுக்கும், ஈகோ ப்ராப்ளம்ஸை கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சாதாரணமாக யதார்த்தமான பேசினாலும் அந்த யதார்த்த பேச்சு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு துன்பத்தை தரக்கூடிய ஒரு பேச்சாக தான் இருக்கும். அதனால இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் ரொம்ப கவனமா இருங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள். அடுத்து இளைய சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் ஏதாவது பினான்சியல் டிரான்சாக்சன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. யாருக்காவது கொடுத்துருக்குறீங்க, உங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் வாங்குங்க, கொஞ்சம் நிதானமான ஒரு பேச்சோட வாங்குங்க. அதனால நான் போய் முறைச்சு பேசிட்டு வந்துடுறேன், அவன் ரொம்ப 2 வருஷமா இழுத்தடிச்சிட்டு இருக்கிறான், நான் இன்னைக்கு போய் அவன்கிட்ட போய் சண்டை போட்டு வரப்போறேன் அப்படின்ற மாதிரிலாம் போகாதீங்க. கொஞ்சம் நிதானமாக பேசி வாங்குங்க. பேசி வாங்கினாதான் உங்களுக்கு கிடைக்கும். இல்லாட்டி அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு அந்த பணத்தை நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. இந்த காலம் தொடங்கணும் உடனேயே சில பிரச்சனைகளும் உங்களுக்கு தொடங்கிடும். அதனால எல்லார்கிட்டையும் ரொம்ப ஸ்மூத்தா போகணும்னா உங்களுடைய அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணுனீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த 2.5 வருடம் மிக நிதானமான அமைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 8ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டாரு. அஷ்டம சனி ஒரு பக்கம், அடுத்து எல்லா கிரகங்களும் 8ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு 2 மாதத்திற்கு மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 2ஆம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கிறதுனால வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய அரசியல் துறையில இருக்கக்கூடியவர்கள், அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு த்ரெட்டனிங்ஸ் நிறைய வரும். அதாவது தேவையில்லாத உங்களுக்கு மிரட்டல்கள் வரக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும். இந்த டயத்துல அப்படி இருக்கிறது அப்படின்னாலே கொஞ்சம் சேஃப்டிய பாத்துக்கோங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க சேஃபர் சைடா இருக்கணுமோ அந்த இடத்துல எல்லாம் சேஃப்டியா இருந்துட்டீங்க ஏப்ரல் மாதம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும். அதாவது சேஃப் தான் முதல்ல, அதுதான் நீங்க நினைச்சுக்கணும். பணம், பொருள், காசு இதெல்லாமே அடுத்த வீதம், ஈகோ ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் அடுத்த வீதம். இந்த முதல்ல உங்களுடைய சேஃபர் சைடை மாத்திரம் பாத்துக்கோங்க சிம்மராசி என்பர்கள். இந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து வரக்கூடிய ஒரு 3 மாதத்திற்கு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே மிகப்பெரிய அளவு ஆபத்துக்கள் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். மீடியால இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வெளியில போகும்போது, கார்ல போறீங்க, இல்ல ஏதாவது ஒரு கேரவன்ல போறீங்க, இல்ல யார் கூடயாவது டிராவல் பண்றீங்க, அவங்களோட போய் தனியா தங்குறீங்க அப்படின்லாம் இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களை மயிரிலையில ஏமாற்றக்கூடிய ஒரு தருணமா தான் இருக்கும். பிரபல ஆர்டிஸ்ட், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்புகளை தேடி நீங்க செல்லும் போது அங்க ஏமாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. அதாவது மீடியால இருக்கக்கூடியவர்களுக்கு, தொழில் அதிபர்களுக்கு எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரையும் நம்பி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. சில பேர் உங்களுக்கு நட்பா இருப்பாங்க, சில பேர் உறவினர்களா இருப்பாங்க, சில பேர் ரொம்ப நெருங்கிய ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க.
பார்ப்பாங்க, சில பேர் பிசினஸ் பார்ட்னர்ஸாவே இருப்பாங்க. இந்த மாதிரியான நபர்களோட அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டேன். ஏன்னா உங்க கையில பணப்புழக்கங்கள் இருந்தா கூட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ன்றத ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு டயத்துல செலவழிச்சீங்கன்னா நீங்க மாட்டிக்காம இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.